ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகின்றோம். நம்முடைய அண்ணன் கூட பேசும்பொழுது அதை சொன்னார், இனிமேல் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று சொன்னார். அதற்கான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இது குறித்து நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அந்த அடிப்படையில் அன்றைக்கு இருந்த மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாம் வலியுறுத்திய அடிப்படையில் முன்னாள் நீதியரசர் கே என் பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழு விசாரணை செய்து மற்றவர்களும் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நாம் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த குழு இன்றைக்கும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை தலைமைச் செயலகத்தில் வந்து சந்தித்து இன்னும் ஒரு 9 மாதம் எங்களுக்கு அவகாசம் வேண்டும், விக்டிம்களை பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் வந்து விசாரித்து வருகின்றோம். இப்பொழுது அரசியல் கட்சிகளை நாங்கள் அவருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 9 மாதம் அவர்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் என்று நான் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் இது குறித்து நான் வந்து பேசினேன். இப்பொழுது இடைக்கால அறிக்கையை அவர்கள் கொடுத்த பிறகு அது தொடர்பாக இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் குறித்து கட்டாயம் கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் கவினுடைய நினைவிடத்திலிருந்து அவருடைய நினைவை நாம் இந்த நடத்தி கொண்டிருக்கிற இந்த இடத்திலிருந்து ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டம் என்பது முதலில் நாம் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி கட்டாயம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் ஓராண்டு நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் விரைவில் தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் இயற்றப்படும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்.